وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக கத்தர் மண்டலம் நடத்துகின்ற இந்த தமிழர் நல்வாழ்வு பேரவை சிறப்பு சொற்பொழிவு எனக்கு பேச அழைத்த பொழுது அருமையான தலைப்பையும் சேர்த்து கொடுத்தமைக்கும் நான் மிக்க நன்றியுடனாக இருக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. ஆகஸ்ட் மாதம் நம்ம நடத்துகின்ற இந்த கூட்டம் நாம் இந்தியாவுடைய 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில இந்த தலைப்பும் ஒரு சால பொருத்தமான ஒரு தலைப்பாக இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்கணும். இந்த முதலில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த கத்தர் மண்டலத்துடைய தலைவர், தலைமையேற்று நடத்துகின்ற இந்த பேரவையுடைய தலைவர் ஜனாப் மைதீன் ஷா அவர்கள் ஆரம்பத்திலே அழகான முறையில் அறிமுகம் செய்து வைத்தார். தமுமுகவுடைய வரலாற்றை தொட்டு காண்பித்தார். இந்த இன்றைய இந்தியாவுடைய சூழல் எப்படி இருக்கிறது, நாம் மீண்டும் ஒரு இரண்டாவது சுதந்திர போருக்கு தயாராக வேண்டுமா என்கிற கேள்வியும் எழுப்பினார். ரொம்ப சால பொருத்தமான ஒரு கேள்வி. அதே போன்று கிராத்துவதி தொடங்கி வைத்த சகோதரர் அஹ்னப் ஆமீர், வரவேற்புரை நிகழ்த்திய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் சித்திக், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மௌலவி இம்ரான் உமரி பேரவையின் பொதுச் செயலாளர், நான் சொல்றது சரிதானே, பொதுச் செயலாளர், இந்த நிகழ்ச்சிக்கு இறுதியிலே நன்றி சொல்ல இருக்கின்ற மக்கள் தொடர்பு அதிகாரி, மக்கள் தொடர்பு செயலாளர் சகோதரர் சுலைமான் மற்றும் இங்கு இந்த குழுமத்தில இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கின்ற 20க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் மற்றும் இந்த நிகழ்வு எல்லா தேசங்களிலும் சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்கிற அடிப்படையிலும் இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்பதாகத்தான் நானும் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். காரணம், இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றில் இஸ்லாமியருடைய பங்கு என்ன என்று எல்லோருக்குமே ஓரளவிற்கு ஒரு பார்வையில் தெரியும். எப்படிப்பட்ட பங்களிப்பை நாம் இந்த இந்திய சமூகத்தில முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள் என்று எல்லோருக்குமே ஓரளவிற்கு அவர்களுடைய அறிவுக்கு உட்பட்டு தெரியும். அதே போன்று இன்றைய இந்தியாவும் எந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறது என்று அயலகத்தில் இருக்கின்ற நீங்கள் கவலைப்படும் அளவிற்கு இந்த இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இதை தொட்டு பேசுவது என்பது நமது ஒரு மணி நேரத்தில் முடிக்கின்ற விஷயம் அல்ல. நாள் முழுவதும் பேசினாலும் அவ்வளவு விஷயங்கள் இந்த இந்த தலைப்புகளிலே கொட்டி கிடக்கிறது. இருப்பினும் ஒரு சில தகவல்களை, யாருமே பேசாத தகவல்களை பேச வேண்டும். பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களை இந்த இந்திய வரலாறு மழுங்கடித்திருக்கிறது, மறைத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர்களை நினைவு கூற வேண்டும். இந்த இந்திய சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி ஒரு சொற்பொழிவு இருந்தால் அது எனக்கும் உங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு அறிவு தேடலுடைய ஒரு தொடர்பான ஒரு சொற்பொழிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னால் இது ஒரு ஆய்வுக்குட்பட்ட தலைப்பு. இது வெறுமனே இந்த தலைப்புல பல்வேறு வகையில பேசலாம். ஆனால் இது ஆய்வுக்குட்பட்ட தலைப்பு. இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடி அவர்கள் செங்கோட்டையில கொடியேற்றி விட்டு பேசிய பேச்சு என்பது எவ்வளவு பெரிய அவதூறான பேச்சு என்பதெல்லாம் நீங்க கவனிக்கணும். 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த பொழுது நடந்த வன்முறையை பற்றி இப்பொழுது பேசுகிறார்கள். அதே பேச்சை தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளுநர் பேசுகிறார். முஸ்லீம் லீக் மிகப்பெரிய வன்முறையை கட்டமைத்தது. அதாவது முஸ்லீம்கள் இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது மிகப்பெரிய வன்முறையை கட்டமைத்தவர்கள், வன்முறையாளர்கள்
அதாவது யாரெல்லாம் இந்த இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தார்களோ, அவர்கள் எல்லாம் வன்முறையாளர்கள் என்கிற வார்த்தையை இன்னைக்கு பாஜக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம எப்படி பொது சமூகத்தில் அதை அறிவுத்தளத்தில் எப்படி அவர்களுக்கு நாம் விளக்கம் கொடுப்பது? ஏனென்றால் இன்றைய இளைய சமூகம் இன்னைக்கு பொது சமூகத்திற்கு வரலாறு பெரிய அளவில் தெரியவில்லை. தலைமையேற்று நடத்துகின்ற ஜனாப் மைதீன் ஷா அவர்கள் அழகான வார்த்தையை சொன்னார். வரலாற்றை மறந்து இருப்பது என்பதே ஒரு பெரும் குற்றம் தான். அதை அவ்வப்போது நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சு. இந்த இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 331 வருடங்கள் முகலாயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார். ஒன்றுபட்ட இந்தியாவில், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று ஒன்றுபட்ட இந்தியாவில் 331 ஆண்டுகள், 1527 இருந்து 1857 வரை ஏறக்குறைய 331 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் முகலாயர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியா என்ற ஒரு வரைபடத்தை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள் தான். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லிம்கள் ஒரு தேசபக்தி அற்றவர்கள், தேச விரோதிகள், இரண்டாம் தர குடிமக்கள் என்கிற இடத்துக்கு நகர்த்தப்பட்ட அந்த சூழ்ச்சியை பற்றி நாம் ஒவ்வொரு தடவையும் பேசிட்டே இருக்கணும். இப்போ இந்து ராஷ்டிரத்தை பத்தி பேசுறாங்க. இந்தியாவில் இருந்தால் நீங்கள் இந்து ராஷ்டிரத்தை பத்தி பேச வேண்டும், நீங்கள் இந்துவாக இருக்க வேண்டும், தாய் மதம் திரும்ப வேண்டும், முஸ்லிம்கள் பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை பிரித்து கொண்டு போய்விட்டார்கள், இங்கே இருப்பது ஒரு இந்து நாடு என்றெல்லாம் இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் முஸ்லீம் லீக் பாகிஸ்தானை பிரித்து கேட்டது கூட 1940களில் தான். ஆனால் 1875 ஆரிய சமாஜம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்து ராஷ்டிரம் என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர்கள் ஆரியர்கள், பார்ப்பனர்கள். அதனுடைய தலைவர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒரு திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சியாக வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாகவே இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும், அதற்கு தடையாக இருப்பவர்கள் முகலாயர்கள், முஸ்லிம்கள், அவர்களுக்கு ஒரு நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டு இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்ற திட்டம் 1875 ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்கிற செய்தியை நாம் இந்த மக்களுக்கு, பொது சமூகத்துக்கு சொல்ல வேண்டும். இன்னொன்று சொல்கிறார்கள், இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக என்ன செய்தார்கள் என்கிற கேள்வியை எழுப்புகிறார். யார் எழுப்புவது? இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள், ஆங்கிலேயர்களுக்கு வெண்சாமரம் வீசியவர்கள், ஆங்கிலேயர்களோடு இணக்கமாக இருந்த அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் எந்த கேள்வி எழுப்புது என்றால், முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் பங்களிப்பு என்ன? காரணம், அவர்கள் வெறும் சொல்வது மட்டுமல்ல, வருகின்ற வரலாற்று புத்தகங்களில் இந்த செய்திகளை, வரலாற்று செய்திகளை இன்னைக்கு இருட்டடிப்பு செய்யறாங்க. முகலாயர்கள் வரலாறு இன்னைக்கு வட இந்திய வரலாறு புத்தகங்களில் கிடையாது, எடுத்துட்டாங்க. வரலாற்று சின்னங்கள், முஸ்லிம்களுடைய சின்னங்களை இன்னைக்கு நீக்கிக்கிட்டு இருக்காங்க. தாஜ்மஹாலையே உடைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு கூட்டம் இன்னைக்கு கிளம்பி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு முகலாயர்களுடைய, முஸ்லிம்களுடைய, இஸ்லாமியர்களுடைய அடையாளங்கள் இன்னைக்கு அடித்து ஒழிக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் என்று பெயர்கள் வைத்திருந்தா கூட அந்த பெயர்கள் மாற்றப்பட வேண்டும், அந்த ஊர்களின் பெயர்கள் மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய முன்னெடுப்பு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக பங்கெடுத்தவர்கள் முஸ்லிம்கள், அவர்கள் பேரை வரலாற்றில் இருந்து நீக்க வேண்டும். இந்த பேரவையின் தலைவர் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். ஜனாப் மைதீன் ஷா சொன்னார், அதாவது ஒரு மக்களுடைய சதவீதத்திற்கு மேல இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முஸ்லீம்கள் தான். இதை குஷ்வந்த் சிங் ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இல்ஸ்ட்ரேட் வீக்லிங்கிற ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்தவர் குஷ்வந்த் சிங். இந்த குஷ்வந்த் சிங் பஞ்சாபை சார்ந்தவர், இங்கிலாந்துல வாழ்ந்தார், மிகப்பெரிய ஆங்கில புலமை உடையவர், பெரிய பத்திரிகையாளர். அவர் இல்ஸ்ட்ரேட் வீக்லியில் ஒரு கட்டுரை எழுதினார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய மக்கள் தொகையை விட சதவீதத்தில் அதிகமாக பங்கெடுத்தவர்கள் முஸ்லிம்கள், அவர்கள் தான் இந்த தேசத்துடைய சுதந்திரத்திற்காக பெரும்பாடுபட்டவர்கள் என்று பதிவு இன்னைக்கு இருக்கு இல்ஸ்ட்ரேட் வீக்லியில. ஆனால் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காதவர்கள் இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் 1923
இந்தியா ஒரு இந்து நாடு என்று எழுதிய சாவர்கர் 1903 ஒரு புத்தகம் எழுதினார். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். காரணம், 1857 இந்தியாவில் முதல் சுதந்திர போர் நடந்தது. ஆனால் நாம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, வேலூர் சிப்பாய் கழகத்தை தான் முதல் சுதந்திர போர்னு சொல்லுவோம். ஆனால் வரலாற்றில் எப்பொழுதுமே வட இந்தியாவைத்தான் அவர்கள் வரலாற்றில் பதிவு செய்வார்கள். தென்னிந்தியாவை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அவர்கள் 1857 நடந்த அந்த முதலாம் சுதந்திர போர், முகலாய மன்னர்களுடைய கடைசி மன்னராக இருந்த 2ஆம் பகதூர் ஷா தலைமையில் நடந்த அந்த சுதந்திர போர் மிகப்பெரிய ஒரு யுத்தம். ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்று எழுதியவர் சாவர்கர். அவர் எழுதிய முதலாம் சுதந்திர போர் 1857 என்கிற புத்தகம் இன்னையே இருக்குது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் எதையெல்லாம் பாராட்டினார்களோ அவர்களே பின்னாடி இந்து ராஷ்டிரம், முஸ்லிம்களுக்கு இங்கே இடம் இல்லை, அவர்களுக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது, இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்கள் அரேபிய நாட்டுகளுக்கும் ஐரோப்பிய நாட்டுக்கும் செல்லட்டும் என்று சொன்னவர்களும் இதே நபர்கள் தான். சொல்ல போனா இவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லட்டும், இல்லைன்னா கபிரிஸ்தானுக்கு செல்லட்டும் என்று கோஷமிட்டவர்களும் இதே இந்து ராஷ்டிரத்தை சார்ந்தவர்கள் தான். இன்னொன்னு சொல்றேன், 1946 வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ ஒரு குழுவை ஒன்று அமைத்தான். ஏன்னா இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மத கோட்பாடுகள் அடங்கிய ஒரு நாடு, பல்வேறு சமஸ்தானங்கள், அப்பொழுதே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சமஸ்தானங்கள். அப்ப இவர்களுக்கு எப்படி சுதந்திரம் கொடுப்பது என்கிற ஒரு குழப்பம் ஆங்கிலேயர்களுக்கு இருந்தது. 1946 இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர் கிளாமன் அட்லிங்கிறவர். இந்த கிளாமன் அட்லி ஒரு குழுவை அமையுங்கள், அவர்களை நம்மோட பேச வைங்க, பேசிவிட்டு நம்ம சுதந்திரம் கொடுப்போம், நீங்க எப்படி இந்தியாவை ஆட்சி பண்ணுவீங்க, ரொம்ப குழப்பமா இருக்க, இந்தியாங்கிற இவ்வளவு பெரிய நாடு, பாகிஸ்தான்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பங்களாதேஷ் ஒரு மிகப்பெரிய நாடு, எப்படி ஆட்சி பண்ணுவீங்க, இங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் பல்வேறு மொழிகளும் பல்வேறு மதங்களும் இருக்கிற சூழலில் எப்படி ஆட்சி செய்வீர்கள், உங்களுக்கு அது தெரியுமா, ஒரு குழு அமைக்கணும்னு சொன்ன போது 3 பேர் கொண்ட குழுவை இந்தியாவில் அமைத்தார்கள். 3 பேர் கொண்ட குழு. முஸ்லீம் லீக் சார்பில் முகமது அலி ஜின்னா, அவர் ஒரு குழுவுடைய உறுப்பினர். இன்னொரு உறுப்பினர் யாருன்னா, காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளராக இருந்த அபுல் கலாம் ஆசாத், அவர் இன்னொரு உறுப்பினர். மூன்றாவதாக அப்பொழுது ஒரு 500க்கும் மேற்பட்ட 542 சமஸ்தானங்கள் சொல்றாங்க. அந்த 542 சமஸ்தானங்கள் சார்பாக ஒருவர், அவர் ஒரு இஸ்லாமியர், ஒரு நவாப். இந்த 3 பேரும் தான் அப்பொழுது இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த கிளாமன் அட்லியை சந்திப்பதற்காக செல்றாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த 3 பேருமே இஸ்லாமியர்கள். இந்தியாவை சுதந்திரம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று வெள்ளையர்கள் ஏற்படுத்திய குழுவில் இருந்த 3 பேருமே முஸ்லிம்கள். இதுதான் அன்றைய இந்தியா. அப்பொழுது யாருமே இல்ல. அம்பேத்கர் இருந்தார், அம்பேத்கர் கூட அந்த குழுவில் இல்ல. காந்தியடிகள் இருந்தார், காந்தியடிகள் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஜவஹர்லால் நேரு இருந்தார், சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார், யாருமே அந்த குழுவில் இல்ல. இந்த 3 பேர் மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்ததுன்னு நான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் பிளவுபட்டன. இனி என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானை பிரித்த பொழுது முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர்கள் எல்லாம் பெரிய கலவரத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற வாதத்தை சொல்றாங்க. ஒன்று தெரியுமா, 1947 இந்தியா பாகிஸ்தான் பிளவுபட்ட போது, பிரிந்த போது, அதை என்றும் விரும்பாதவர் காந்தியடிகள். நமக்கு தெரியும், காந்தியடிகள் இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்கல. அதை முகமது அலி ஜின்னாவிடமே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னவர் தான் காந்தி. பிரிக்கவே வேண்டாம், ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் பாகிஸ்தானை சேர்த்து பாகிஸ்தான் நாடே இருந்துட்டு போடுன்னு சொன்னார். காரணம், இந்தியாவை பிளவுபடுத்த வேணாம். இந்தியா சுதந்திரம் அடைகின்ற அன்றைய நாள் ஆகஸ்ட் 14 இரவு, காந்தியடிகள் டெல்லியில இல்ல. காந்தியடிகள் டெல்லியில இல்ல, அவர் இருந்த இடம் வங்காளத்துல நவகாலியில் இருந்தார். அங்கதான் பிரச்சனை. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சகோதரர்களை, எல்லாருமே இந்த குழுவில் இருப்பவர்கள் இன்டலெக்சுவலாக தான் நான் பாக்குறேன். இந்தியா பாகிஸ்தான் பிளவுபட்ட போது எல்லா நாடுமே பிரிக்கல, எல்லா இடமும் பிரியல. 3 பகுதி தான் பிரிச்சாங்க.
ஒண்ணு காஷ்மீரை பிரிச்சாங்க. காஷ்மீர் அப்படி சொல்ல போனா இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்துல காஷ்மீரே இந்தியாவோட கிடையாது, அதை விட்டுருங்க. பஞ்சாபும் வங்காளமும் தான் பிளவுபட்டது. இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கின்ற பஞ்சாப், அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கின்ற வங்காளம், அதுதான் இன்னைக்கு பங்களாதேஷ். வங்காளத்தையும் பஞ்சாபையும் தான் பிளவுபடுத்தினாங்க, மற்றபடி தென்னிந்தியாவோ மத்திய இந்தியாவோ பிளவுபடல. அந்த காலகட்டத்தில் வங்காளத்தில் பெரும் கலவரம் ஏற்பட்ட காலகட்டத்தில் காந்தி நவகாலியில போயிருந்தார். அங்கு முஸ்லிம்கள் தாக்கப்பட்டார்கள் என்று காந்தி சொன்னார். பேசுறது கேக்குதா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடிப்படையில் காந்தி ஒரு ராம பக்தர், அடிப்படையில் காந்தி ஒரு சனாதனவாதி, அடிப்படையில் காந்தி சனாதனவாதி. ஆனால் சனாதனவாதிகளுக்கு காந்தியத்தான் பிடிக்கல, அதை புரிஞ்சுக்கணும். ஏன் காந்தியை பிடிக்கல? சனாதனவாதிகளை எதிர்த்த அம்பேத்கரை கூட இவர்கள் ஒண்ணுமே செய்யல. காந்தி என்கிற ஒரு சனாதனவாதியை கோட்சையை வச்சு போட்டு தள்ளினாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், காந்தி ஒரு மத சார்பற்ற நாட்டை விரும்பினார். ஒரு மத சார்பற்ற இந்தியா உருவாகணும்னு நினைச்சார். இந்தியாவும் பாகிஸ்தானும் பிளவுபட்டாலும் அவர்கள் சகோதரர்களாக இருக்கணும்னு நினைச்சார். அது இந்த சனாதனவாதிகளுக்கு பிடிக்கல. இன்னொன்று, மகாத்மா காந்தி அவர்கள் பிரதமராக யாரை நியமிக்கலான்னு ஒரு பேச்சு வந்த போது ஜவஹர்லால் நேருவை நோக்கி கையை நீட்டினார். எல்லோரும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாங்க. அவர் தான் இரும்பு மனிதர், அவர் தான் உங்க ஊர்க்காரர், அவர் தான் குஜராத்தை சார்ந்தவர். ஆனால் காந்தி என்ன தெரியுமா சொன்னாரு? ஜவஹர்லால் நேரு தான் சரியா இருக்கும், அவருக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் ஒரு ஏத்திஸ்ட். அவர் தான் சரியா இருக்கும் இந்த நாட்டுல. இந்த தேசத்தை எந்த கடவுளையும் நம்பாத ஒருத்தர் ஆட்சி செய்யட்டும், அது மதசார்பற்ற நாடாக இருக்கும்னாரு காந்தி. அடிப்படையில் காந்தி ஒரு இந்துத்துவவாதி, அடிப்படையில் காந்தி ஒரு சனாதனவாதி. ஆனால் அவர் விரும்பிய நாடு ஒரு மதசார்பற்ற இந்தியா, அதில் முஸ்லிம்களும் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மற்றவர்களும் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னார். இதுதான் இந்தியா. அதனாலதான் காந்தியை போட்டாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல். நம்ம இப்போ சுதந்திர போராட்டத்தில் இப்போ ஒரு தலைப்புக்கு உள்ள வருவோம். சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன? சாதாரணமா சொல்றேன், எத்தனையோ முஸ்லிம்கள் சுதந்திர போராட்டத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கேற்று வரலாற்றில் இடம்பெறாமல் போயினவரும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள படிக்கவே இல்லை. ஏன்னால் வரலாற்றை எழுதியவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் வரலாற்றை எழுதியவங்க பூரா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான். அப்ப இவர்களை பதிவு செய்யல. ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், இந்த வரலாற்று செய்தியை சொல்றேன். நான் அடிப்படையில் ராமநாதபுரத்துக்காரன். அந்த பகுதியில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நமக்கு மருது பாண்டியர்களை பத்தி தெரியும். மருது பாண்டிய சகோதரர்கள் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள். அவர்களை வெள்ளையர்கள் தூக்கிலிட்டார்கள் வசதி தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் ராணி வேலுநாச்சியார் இருந்த காலகட்டம். அதே காலகட்டம் தான் மாவீரன் திப்பு சுல்தான், ஹைதர் அலி இருந்த காலகட்டம். இவர்கள் எல்லோருமே அந்த 18ஆம் நூற்றாண்டு இறுதி 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பம், அந்த 1800 தொடக்கத்தில் இருந்தவர்கள். அந்த என்ட்ரி 1790களில் வாழ்ந்தவர்கள். இந்த மருதுபாண்டிய சகோதரர்களை தூக்கிலிட வெள்ளையர்கள் முடிவு செஞ்ச பிறகு தூக்கிலிட்டாங்க. மிஞ்சியவர்கள் 73 பேர். இவர்களை தூக்கிலிட வேணாம், இவர்களை நாடு கடத்தி விடுவோம் என்று வெள்ளை அரசு முடிவு செய்தது. அதற்கு முன்பாக இந்த சின்ன மருது பெரிய மருதுவிடம் இந்த விவரம்லாம் சொல்லப்பட்டு விட்டது. அந்த 73 பேரில் இருந்த ஒருத்தர் பெயர் முத்து வடுகநாதன். அவர் இளைய மருதுடைய மகன், 15 வயசு தான். இப்ப இளைய மருதுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது. நம்ம சாக போறோம், நம்மளை தூக்கிலிட போறாங்க, நம்முடைய மகன் உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்கிற போது அவன் ஒரு தளபதியை தேர்வு செய்யறான். இவர்தான் சரியாக இருக்கும், இவர்தான் என் மகனை இறுதி வரை பாதுகாப்பாருன்னு சொல்லி ஒரு தளபதியை தேர்வு செய்து அந்த தளபதியையும் 73 பேர்ல ஒருத்தராக நாடு கடத்துங்கள் என்று வெள்ளக்காரன் கேட்கிறான். கடைசி ஆசை. அது வெள்ளக்காரன் ஏற்றுக்கொண்டார். இந்த செய்தியை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருந்தவன் பதிவு செய்திருக்கிறான். 73 பேர் 74 பேரும் தூத்துக்குடியிலிருந்து மலேசியாவில் இருக்கின்ற ஒரு தீவு, இன்னைக்கு பினாங்குன்னு சொல்லுவாங்க, அப்பொழுது பாக்கு தீவுன்னு சொன்ன தீவு, நாடு கடத்துறாங்க.
கிட்டத்தட்ட 75 நாள் பயணம். இந்த முத்துவடுகநாதனை தான் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த 75 நாளும் கூடவே இருந்து பாதுகாத்து, அந்த சிறையில் இருந்தும் பாதுகாத்து, அவன் விடுதலையாகும் வரை கூட இருந்து மரணித்தவன் ஒரு இஸ்லாமியர். அவன் பெயர் அமிர்தார் ஷேக் ஹுசேன். சிவங்கக்காரப்பா, ஒரு தளபதி. இது யார் வரலாற்றுல பதிவு செய்தது? மருதுபாண்டியனை பத்தி பேசுறாங்க, ஆனால் ஷேக் அமிர்தார் ஹுசேனை பத்தி யாருமே பேசுவதில்லை. இதெல்லாம் மறைந்து போன வரலாறு, நம்ம பேசணும்ன்ற. அதே மாதிரிதான் ராணி வேலுநாச்சியாரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். சிவகங்கையும் ராமநாதபுரத்தையும் சேர்த்து ஆட்சி செய்த ஒரு ராணி, வெள்ளைக்காரனை எதிர்த்தவர். மிகப்பெரிய பிரச்சனை. அவர் நாடு கடத்தப்படுகின்ற சூழ்நிலையில அவர் சிவகங்கையிலிருந்து திண்டுக்கல்லுக்கு நடந்தே போறார் 100 கிலோமீட்டர். அங்கு யாரை சந்திக்கிறார் என்றால் மன்னர் ஹைதர் அலியை சந்திக்கிறார். இது வரலாற்றுல பதிவு செய்திருக்கிறாங்க. ஹைதர் அலியை சந்திக்கிறார். ஹைதர் அலியிடம் உருது மொழியில் பேசுகிறார். அதான் முக்கியமானது. சந்தித்து ஹைதர் அலி என்ன டிக்ளேர் பண்றாரு? இனிமேல் ராணி வேலுநாச்சியார் என்னுடைய சகோதரி, அவருக்கு நான் இத்தனை 1000 படை வீரர்களை கூட அனுப்புறேன், இனிமேல் என்னுடைய சகோதரின்னு சொல்றாங்க. அவர் ராமநாதபுரத்துக்கு சிவகங்கைக்கு திரும்பி வந்து கர்னல் வில்லியம்ஸ் ஒருத்தன் தான் ஆட்சி பண்றான், அந்த மாவட்ட ஆட்சியர். அவனை வீழ்த்தியது, அதாவது இந்திய வரலாற்றிலே ஒரு பெண் ராணி ஒரு ஆங்கிலேய படையை வீழ்த்திய வரலாறு வேலுநாச்சியார் வரலாறு. அதற்கு உதவி செய்தவன் ஹைதர் அலி. அதனுடைய விஷயங்கள் எல்லாம் ராமநாதபுரம் அரண்மனை கல்வெட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை பத்தி பேசுறது இல்லை. அதனாலதான் குடியரசு விழாவில் ராணி வேலுநாச்சியாருடைய வாகனம் நிறுத்தப்பட்டது, அனுமதிக்கப்படல. அப்படி வாகனம் அனுமதிக்கப்பட்டால் ஹைதர் அலியை பத்தி, திப்பு சுல்தானை பத்தி பேச வேண்டியிருக்கும். இது ஒரு வரலாறு. திப்பு சுல்தான் எடுத்துங்க. இந்திய சுதந்திர வரலாற்றுல எத்தனையோ மன்னர்கள் ஆங்கிலேயரோடு போரிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுவதுதான் வழக்கம், அல்லது ஓடி ஒளிவாங்க. அவர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் நடந்த போரில், ஆங்கிலேயரை எதிர்த்து நின்ற போரில் நெஞ்சில் துப்பாக்கி கொண்டு வாங்கி செத்த ஒரே மன்னன் மாவீரன் திப்பு சுல்தான் தான். ஆனால் அவரைத்தான் இன்னைக்கு கர்நாடக அரசு, பாஜக அரசு வரலாற்று புத்தகத்திலிருந்தே எடுத்தாங்க. திப்பு சுல்தானை பத்தி பேசக்கூடாது, திப்பு சுல்தானை பத்தி படிக்க கூடாது. இது போன்ற வரலாற்றுகள் இன்னைக்கு மறைக்கப்பட்டு கொண்டே வருகிறதுன்னு நான் சொல்றேன். இஸ்லாமியர்களுடைய வரலாறு, இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களுடைய வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது முக்கியமானது. அதே போன்றுதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அந்த முதலாம் சுதந்திர போர்ல 1857 முகலாயருடைய இறுதி மன்னர் இரண்டாம் பகதூர் ஷா அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய படை, ஜான்சி ராணி உட்பட, கான்பூர் நவாப் நானா சாஹிப் உட்பட, பேகம் ஹஜ்ரத் மஹால் உட்பட பல்வேறு நபர்கள் ஒன்று சேர்ந்து வெள்ளையர்களை விரட்டி எடுத்த வரலாறு. 3 மாச காலம் டெல்லியை வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணல. 3 மாத காலம் டெல்லியில் இருந்த வெள்ளக்காரனை துரத்தி விட்டு ஒரு ஆட்சியை நிறுவினார்கள் இவர்கள். இதுதான் முதலாம் சுதந்திர போர். ஆனால் அதே இரண்டாம் பகதூர் ஷா, அவருக்கு வயசு என்ன தெரியுமா? அப்போ 82 வயசு, சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனால் வெள்ளையனை விரட்டணுங்கிறதுக்காக 82 வயசுல முடிவெடுத்து அந்த மிகப்பெரிய அந்த போரை நடத்தி, இறுதியில சூழ்ச்சிகளின் காரணமாக கைது செய்யப்பட்டு பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டு கண்ணு குருடாக்கி அவருடைய இறுதி காலம் எல்லாம் பர்மாவிலே சிறையிலே கழிந்து இறந்து போன வரலாறு இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே இந்த சுதந்திரத்துக்காக போரிட்டவர்கள் தான். இப்படி பல்வேறு நபர்கள். அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பள்ளிவாசல் தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் ஆலிம்கள் இந்திய சுதந்திர போர் என்பது நம்முடைய 6வது கடமை என்று பிரகடனப்படுத்தினார்களே, இதெல்லாம் சுதந்திர போராட்ட வரலாறு. இப்ப இதையெல்லாம் மறைந்துதான் இன்னைக்கு பேசுறாங்க, இதெல்லாம் நடத்தி தான். அதனாலதான் குஷ்வந்த் சிங் சொன்னாரு, இந்த தேசத்தில் ஒரு பெரும் கூட்டம் தங்களுடைய மக்கள் தொகையை விட அதிக சதவீதமாக இந்த தேசத்திற்காக தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள், அவர்கள் தான் முஸ்லிம்கள், அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் நம்ம பேசணும். ஆனால் இன்னைக்கு எப்படி நிலைமை போயிருச்சு?
இப்ப 2002 பாருங்கள், இனி அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ஜவஹர்லால் நேரு வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் இந்திரா காந்தி காலத்துல, அதற்கு பின்பு 80களில் எந்த மாதிரியான ஒரு துவேஷத்தை விதைத்தார்கள். 80களில் ஜனசங்கம் என்கிற ஒரு அமைப்பு பாரதிய ஜனதாவாக மலர்ந்த பிறகு இன்னைக்கு நாடு முழுவதும் பாபர் மசீதை இடிக்க வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவர்கள் எப்படி மத துவேஷத்தை விதைத்தாங்கன்னு நீங்க பார்க்கணும். 80களுக்கு முன்பாக இருந்த சூழல் வேறு, இந்தியாவில் 80களுக்கு பின்னாடி இருக்கின்ற சூழல் வேறு. இந்த ரத யாத்திரை என்ற ஒன்றை அத்வானி கொண்டு வந்த பிறகு நீ நல்லா கவனிக்கணும். 80 வரை இந்த தேசம், இந்திரா காந்தி வரை இந்த தேசம் ஓரளவிற்கு ஒரு நியாயமான முறையில் இருந்த தேசமாக இருந்தது. இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படாத ஒரு சூழலில் இருந்தது. ஆனால் 80க்கு பிறகு இந்த ரத யாத்திரை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது போலரைசேஷன் சொல்லக்கூடிய மத சிறுபான்மை மக்கள் இவர்கள்லாம் நம்முடைய எதிரிகள். இந்த போலரைஸ் பண்ணக்கூடிய இந்த ஒடுக்க, அதாவது இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. இதுதான் இந்தியாவில் இப்பொழுது இருக்கின்ற சூழலுக்கான ஒரு விதை. 80களில் போடப்பட்ட அந்த நாடு முழுவதும் அத்வானியுடைய ரத யாத்திரை, 92ல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப இருக்கின்ற அனைத்து சகோதரர்களுமே அந்த காட்சியை ஒரு 20-25 வயசுக்குள் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருமே நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த சூழலுக்கு அப்புறம் இந்த இந்திய அரசியல் எப்படி மடைமாற்றம் செய்யப்பட்டது, எப்படி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 92ல இருந்து இப்ப வரைக்கும் தமுக உருவாவதற்கு காரணமே இந்த இடிப்பு தானே. 95 நிகழ்ச்சியை பத்தி சொன்னார் சகோதரர். 92ல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த உந்து சக்தி தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய வீரியமாக எழுந்தது என்பது நமக்கு தெரியும். நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நமக்கான இடம் வேணும், நமக்கான உரிமையை மீட்கணும், இந்த உரிமை நமக்கு தேவை, அதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகங்கிற அமைப்பு வேணும்னு சொல்லி ஒரு தன்னிச்சையாக எழுந்து கிளர்ந்த இயக்கம் தான் தமுமுக. இன்னைக்கு 31 வருஷம் ஆயிடுச்சு, 31வது வருடம். அப்ப இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு எப்படியெல்லாம் நடந்தது என்று நம்ம சமகாலத்துல பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் இது இந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப். இன்னொரு பக்கம் அகிம்சை முறையில போராடிய காந்தி ஒரு பக்கம்னா, ராணுவ புரட்சி மூலமாக இந்த தேசத்தை மீட்கணும்னு ஒருத்தர் வந்தார். அவர்தான் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி என்று சொல்லக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய படையில் இருந்த தளபதிகள் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள் என்று இன்னைக்கும் பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு வராங்க. பக்கீர் முகமது ராவுத்தர் யாருக்கு எத்தனை பேருக்கும் தெரியாது. இந்த பக்கீர் முகமது ராவுத்தர் ராமநாதபுரத்தை சார்ந்தவர், பார்த்திபனூரை சார்ந்தவர். அவர் நேதாஜிக்கு கொடுத்த பண உதவி, நேதாஜியே நெகிழ்ந்து போய், அதே மாதிரி ஹபீப் முகமது ராவுத்தர், இந்த 2 பேரும் கொடுத்த பண உதவி. அதை விட முக்கியம், பர்மாவில் இந்த பக்கீர் முகமது ராவுத்தர் அவர்கள் ஒரு பெரிய படையை திரட்டி நேதாஜிக்கு கொடுத்த விஷயமெல்லாம் நேதாஜி தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்த ஒரு விஷயம். அதே போன்றுதான் அவர் ஜெர்மனிக்கு போன பொழுது அவர் கூட சென்றவர்களும் முஸ்லிம்கள் தான் என்பதெல்லாம் வரலாற்று செய்திகள். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி அது நேதாஜியுடைய ராணுவ புரட்சி மூலமான சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும் அல்லது காந்தியுடைய சுதந்திர போராட்டமாக இருக்கட்டும், இரண்டிலும் அதிகம் பங்கெடுத்தவர்கள் முஸ்லிம்கள் என்று ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு நான் நிகழ்காலத்துக்கு வந்தேன். மகாத்மா காந்தி தன்னுடைய புத்தகம் எழுதினார்ல, சுயசரிதை எழுதினார். தன் வாழ்க்கை வரலாற்றை மகாத்மா காந்தி எழுதினார். அதுல அவர் முக்கியமா ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்கார் சகோதரர்களே. முக்கியமான ஒரு செய்தி, நான் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு இன்னார் இல்லை என்றால் வந்திருக்க மாட்டேன் அவர் எழுதினார். ஏனென்றால் அவர் 1920 தான் சுதந்திர போராட்டத்துக்கு வர்றார். 27 வருஷம், 47 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. நான் இவர்களுடைய சப்போர்ட் அனுசரணை இல்லை என்றால் நான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி என்கிற பெயரே இருக்காது, வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று வாழ்ந்து மடிந்திருப்பேன் என்று எழுதியிருந்தார். அவர் சொன்ன பேர் யாருன்னா ஆதம் ஜவேரி சகோதரர்களை பற்றி இருந்தார். அப்துல்லா ஆதம் ஜவேரி, அப்துல் கரீம் ஆதம் ஜவேரி, 2 சகோதரர்கள். இவர்களை பத்தி யாரா பேசுறாங்களா? காந்தியை பத்தியே பேசுறது இல்ல, அது ஒரு விஷயம். காந்தியவே இன்னைக்கு தேசத்தந்தை இல்லை என்று சொல்கின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த காந்தி எழுதுகிறார்,
இந்த அப்துல்லா ஆதம் ஜவேரியும் அப்துல் கரீம் ஆதம் ஜவேரியும் இல்லை என்றால் நான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்திங்கிற ஒரு ஆளே கிடையாது. தென்னாப்பிரிக்காவில் இந்த இரு சகோதரர்களும் மிகப்பெரிய கப்பல் நிறுவனத்தை வைத்திருந்தார்கள். 58 கப்பல் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வரலாற்று செய்தி. 58 கப்பல்கள். குஜராத்துக்காரங்க. அந்த கம்பெனிக்கு லீகல் அட்வைசராக போனவர் தான் காந்தி. இந்த ஆதம் ஜவேரியுடைய நிறுவனத்திற்கு லீகல் அட்வைசர் அவர் ஒரு வழக்கறிஞர். காந்தி இங்கிலாந்துல பாரிஸ்ல பட்டம் பெற்றவர். அங்கு அவருடைய லீகல் அட்வைசரா போறார். அவர் குஜராத்துக்காரர். இந்த சகோதரர்களும் குஜராத்தை சார்ந்தவர்கள். அதன் அடிப்படையில் போறார். ஆனால் காந்தியுடைய அந்த ரயில் நிலையத்தில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் காந்தி மனமாற்றம் அடைகிறார்ல. நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நம்ம வெள்ளக்கார இறக்கி விட்டானே, எப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்தியாவில் நடக்குதுன்னா கேட்டு ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலில் இந்த ஆதம் ஜவேரியை சார்ந்த அந்த குடும்பத்தினர் தங்களுடைய சொத்தை 150 கோடி அன்றைய மதிப்புன்றாங்க. காந்தியுடைய சுதந்திர போராட்டத்திற்காக எழுதி வைத்த வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அதுதான் காங்கிரஸ் உருவானது பின்னாடி. அந்த கதையை மகாத்மா காந்தி தன்னுடைய சுயசரிதையில பதிவு பண்றார். இந்த வரலாற்றை நம்ம முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரிதான் வஉசி செக்கெழுத்த செம்மல் வஉசியை பத்தி பேசுறோம். அவர் கப்பல் ஓட்டிய தமிழன் சொல்றோம். அவருக்கு கப்பல் வாங்கி கொடுத்ததே இந்த வள்ளல் பக்கீர் முகமது தான். இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பேசணும். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பொருளுதவி என்னைக்குமே நம்ம பொருளுதவி செய்வோம். பொருளுதவி செய்தது போல் யாரும் செய்ததில்லை. அதான் முக்கியமானது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி இப்ப யாரும் பேசுறது இல்லை. அவர்தான் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர், இன்டலெக்சுவல் பர்சன். எனக்கு அபுல் கலாம் ஆசாத்தை ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் என்றால், மிகப்பெரிய கல்வியாளர், பத்திரிகையாளர், காந்தி வருவதற்கு முன்பாகவே வெள்ளையனை எதிர்த்து பெரிய எழுத்துக்களில் எழுத ஆரம்பித்தவர். அவருடைய சுயசரிதையில் பதிவு செய்த விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமூகம் அறிவுத்தளத்தில் பயணிக்க வேண்டும் என்றுதான் திருப்பி திருப்பி சொன்னார். அறிவுத்தளத்தில் நம்ம பயணிக்கணும். இந்த தேசத்தில் ஐஐடி என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களை உருவாக்கிய கல்வியாளர், கல்வியின் தந்தை அபுல் கலாம் ஆசாத். ஆனா இன்னைக்கு அவரை விட்டுட்டாங்க. அவர் பேரால இருக்கின்ற அந்த அவார்டை கூட, அதாவது கல்வி ஊக்கத்தொகை கூட நிறுத்திட்டாங்க. அபுல் கலாம் ஆசாத் உயர்கல்வி ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்காக 2008 மன்மோகன் சிங் கொண்டு வந்த இந்த ஸ்கீமை கூட இன்னைக்கு எடுத்துட்டாங்க. காரணம், அபுல் கலாம் ஆசாத் பெயரை கூட இந்த பாஜக அரசு சொல்ல விரும்பல. அதான் முக்கியமானது. இப்படி இந்த தேசத்தில் 300-400 ஆண்டுகளாக இந்த தேசத்திற்காக பாடுபட்ட பல்வேறு ஆளுமைகளை பற்றி இப்பொழுது பேசுவதில்லை. காரணம், இப்பொழுது என்ன பேசுகிறார்கள் என்றால், இந்த பேரவையின் தலைவர் கவலைப்பட்டது போல இந்திய இஸ்லாமியர்கள் இப்பொழுது வந்தேரிகள், இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தவர்கள், அவர்களுக்கு இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. 25 கோடி இந்தியர்கள், முஸ்லிம்கள் இருக்காங்க இந்தியால. உலகிலே சவுதி அரேபியால கூட, கத்தார்ல கூட இத்தனை தொகை முஸ்லிம்கள் கிடையாது. உலகில் அதிகமாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா. அதற்கு பின்பு அதிகமாக இருப்பது இந்தியால தான். 15 விழுக்காடு நீங்க கூடி பாத்துக்கங்க. 145 கோடியில 15 விழுக்காடு முஸ்லிம்கள் இருக்காங்க. தோராயமாக 25 லட்சத்துக்கு மேல. பாகிஸ்தான்ல கூட இந்த எண்ணிக்கை கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய எண்ணிக்கை உடைய முஸ்லிம்கள் இங்க சிறுபான்மை மக்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான ஆனால் உண்மையான விஷயம். இன்னைக்கு முஸ்லிம்களை எப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறார்கள். வெள்ளக்காரன் டிவைட் அண்ட் ரூல் செஞ்சான், பிரித்தாளும் சூழ்ச்சி தான் செஞ்சான். ஜாதி வாரியா பிரிச்சான், மதம் வாரியா பிரிச்சான். இப்பொழுது ஆளுகின்ற சனாதனவாதிகள் இந்த தேசத்துக்கு பாடுபடல, சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கல. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்குது. காந்தி கொண்டு வந்திருக்கார். வெள்ளையனே வெளியேறு பெரிய பேரியக்கம். நாடு முழுவதும் பெரிய அளவில் போராட்டம். இந்த RSS வாதிகள் என்ன கடிதம் எழுதினாங்க தெரியுமா? அன்பான ஆங்கிலேய அதிகாரி அவர்களே, இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, எங்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படி எழுதியவர்கள் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த தேசத்துடைய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
இந்த இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இந்தியாவை ஆட்சி செய்கிறார்கள். இப்ப எப்படி இருக்கும் நிலைமை? இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு வட இந்தியால நம்ம 7 விழுக்காடு இருக்கும். தமிழ்நாட்டுல பிரச்சனை கூட இல்ல, 7 விழுக்காடு. 40 விழுக்காடு முஸ்லிம்கள் வாழ்கின்ற அஸ்ஸாமில் இன்னைக்கு முஸ்லிம்கள் கொந்தளிப்போடும் கவலையோடும் பிரச்சனையோடும் இருக்காங்க. 4 கோடி பேர் இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய பெயர்களை இஸ்லாமிய பெயர்களாக இருந்து நீக்கிட்டாங்க சொல்றாங்க, சொல்ல பயப்படுறாங்க. இந்த ஒரு நண்பரை சந்திச்சேன் நான் சென்னையில. அவர் ஹேர் கட்டிங் சலூன் வைத்திருக்கிறார். அவர் வட இந்தியர்னு எனக்கு தெரியும். அவர் பேரை கேட்கிற ஷேக் முகமதுன்னு சொன்னார். என்னங்க உங்களை பார்த்தா அந்த மாதிரியான ஒரு அடையாளமே இல்லையேன்னு. அவர் மிகுந்த துக்கத்தோடு சொல்கிறார், நாங்கள் எங்கள் பேரை கூட சொல்வதற்கு அங்க அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கதான் நிம்மதியா பேரை சொல்றேன்னு. 4 கோடி முஸ்லிம்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா. எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது? இந்த தேசத்துக்காக பாடுபட்ட நம்ம தான், இந்த தேசத்துடைய சுதந்திரத்திற்காக நம்ம தான் பாடுபட்டோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்துல பேரை சொல்ல முடியல. 80 விழுக்காடு இருக்கின்ற மக்கள் இப்ப 75 விழுக்காடு, 75 விழுக்காடு இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு வாக்களித்தால் போதும், 25 விழுக்காடு வாக்களிக்க தேவையில்லை என்று ஓப்பன் போரத்துல பேசக்கூடிய சூழல் அங்க இருக்கிறது. லவ் ஜிகாத்ங்கிற பெயர்ல ஒருத்தன் காதலிக்கிறான் என்று தெரிந்தாலே அவனை வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து அவனை வந்து முடிந்த அளவு அடித்து அவனை கொலை செய்கின்ற இடத்துக்கு நகர்றாங்க. இறைச்சி மாட்டிறைச்சிங்கிற பேர்ல இன்னைக்கு பல குழுக்கள் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேசல மாட்டிறைச்சி, அதாவது பசு பாதுகாப்பு குழு. எந்த வீட்டுக்குனாலும் உள்ள போலாம். நீ வந்து ஒரு ஆட்டிறைச்சி வச்சா கூட இது மாட்டிறைச்சி தான் உறுதிப்படுத்தினால் உன்னை இழுத்து போட்டு வெளியே தீ வச்சு கொளுத்த முடியும். அந்த நாட்டுல ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அந்த ஊர்ல எப்படிப்பட்ட மோசமான சூழல். தாடி வச்சுட்டு போக முடியல, ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லணும். அதுலயும் பலர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சொல்லிவிட்டு போனவர்களும் இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது என்று மரணித்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த சூழல் தான் வட இந்தியாவில் இருக்கு. அப்ப இந்தியா முழுவதும் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்க நினைக்கின்ற பாசிச அரசு தென்னிந்தியால அவங்களுடைய பருப்பு வேகல, அதற்கான சூழல் வேற. இன்னைக்கு கர்நாடகாலையும் எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஆனால் அவர்கள் இப்பொழுது பாஜக ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஓரளவிற்கு இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு என்கிற, பாசிச எதிர்ப்பு என்கிற இந்த விதை இன்னைக்கு முளைத்து வளர்ந்து ஒரு பெரிய ஆலமரமாக இருக்கிறது. அதான் காரணம். அப்ப இந்த நிலை இன்னைக்கு இருக்கு. நாம இனி என்ன செய்யணும்? அதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தாய் மதம் திரும்ப வேண்டும், கருவாப்சி என்கிற ஒரு பெரிய பேரணியை உத்தரப்பிரதேசத்தில் நடத்துறாங்க. வாஜ்பாய் சொன்னார், நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது சொன்னார், சகோதரர் நான் ரொம்ப டைம் எடுத்தா எனக்கு சொல்லிடுங்க, நான் டைம் எடுத்தா சொல்லிடுங்கன்னா டைம் பார்க்கல. ஓகே சார், ஓகே ஓகே. பிரதமராக வாஜ்பாய் இருந்த காலத்துல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இப்போ நீங்க வந்து அப்ப அது பெருசா தெரியல. இந்தியாவில் சிறுபான்மை பெரும்பான்மை என்று கிடையாது. நம்ம வாஜ்பாயை தான் ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளுன்னு பல பேர் சொல்றாங்க. திமுக உட்பட பல்வேறு கட்சிகள் ஒரு சாஃப்டான ஆள் தான். அவர் கூட எல்லாம் இருந்தது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் தான் சொன்னார், சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற வாதமே இல்லை, எல்லாமே பெரும்பான்மை தான். காரணம், இங்க முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாமே அடிப்படையில் இந்துக்கள். அதைத்தான் அவர் முன்வைத்தார். அவர்கள் இந்த இடத்துக்கு தான் வர்றாங்க. அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இந்துக்கள். அரபுக்காரன் சொன்ன மாதிரி இந்து, நம்ம எல்லாம் இந்து மக்கள் அப்படித்தானே சொல்றாங்க. இந்து தேசம். அவன் சொல்றது வேற, இவங்க சொல்றது வேற. நீங்கள் எல்லாம் இந்துக்கள், நம்ம எல்லாம் இந்துக்கள். முஸ்லிம்கள் கிறிஸ்துவம் என்பதெல்லாம் நீங்கள் உள்ள பர்சனலா வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு இன்னைக்கு நகர்றாங்க. இன்னைக்கு பாருங்க, 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 11 வருஷத்துல இதுவரை இந்திய வரலாற்றில் 75 ஆண்டுகள் நடக்காத எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கினாங்க, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயமோ வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. காமன் சிவில் கோட் என்கிற பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறாங்க. எல்லாமே அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டங்களும் இங்க இருக்கின்ற முஸ்லிம்களை, அவர்களுடைய மாண்பை குலைக்கின்ற, அவருடைய வாழ்வியலை
நீர்த்து போக வைக்கின்ற, டைலூட் பண்ணக்கூடிய. எதுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரோம்? நீங்க எல்லாம் பொதுவா வாங்க, நீங்க என்ன உங்களுக்கு மட்டும் தனி ஸ்பெஷல்? எல்லாம் இந்த நாடு ஒரே சட்டம் தான். அரசமைப்பு சட்டம் 1947க்கு அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்துல முக்கியமான விஷயமே செக்குலரிசம் தான், மதச்சார்பின்மை. அதை உடைத்திடணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா இந்து நாடு, இந்து ராஷ்டிரம், முஸ்லிம்களுக்கு இருக்கலாம், வாழலாம், அவர்களுக்கு வாக்குரிமை கூட தேவையில்லை. இந்த காமன் சிவில் கோடுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது. குடியுரிமை திருத்த சட்டம் என்று கொண்டு வந்ததும் நோக்கம் அதுதான், இந்தியாவில் இருப்பவர்களை குடியுரிமை அற்றவர்களாக ஆக்கணும். அப்ப இதெல்லாம் எதற்கு என்றால், இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி, எப்படி ஜெர்மன்ல யூதர்களை ஹிட்லர் பயமுறுத்தினான், நூரம்பர்க் சட்டம் கொண்டு வந்தான். நூரம்பர்க் சட்டம் என்பது நீங்க எல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கலாம், மற்றபடி உங்களுக்கு உரிமை கிடையாது, அதான் அந்த சட்டம். அது போன்று பல சட்டங்களை கொண்டு வர வேண்டும். வக்குப் என்கிற மிகப்பெரிய சொத்தை நீங்க கையகப்படுத்துகின்ற வேலையும் அவங்க செய்யறாங்க. மொத்தத்தில் முஸ்லிம்களை ஒரு குடியுரிமை அற்றவர்களா ஆக்கணும். இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து நீங்க எல்லாம் வருத்தப்படுறீங்க, கத்தார்ல இருக்கீங்க, கத்தார்ல கூட நீங்க குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல, ஆனால் நிம்மதியா இருக்கீங்க. வளைகுடா நாடுகளில் குடியுரிமை இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது. அங்க இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே இஸ்லாமியர் என்றாலே அவரை நீங்க ஒரு இரண்டாவது பார்வை பார்க்கின்ற ஒரு காட்சியை இப்ப பார்க்க முடியும். வட இந்தியா இன்னைக்கு அப்படித்தான் நிரம்பி போயிடுச்சு, வெளியே சொல்ல முடியாது. தனியா இன்னைக்கு நீங்க ரயில்ல போனா கூட தாடி வச்சு தொப்பி வைத்திருந்தால் உங்களை யாரு வேண்டுமானாலும் திடீரென தாக்கலாம். அதுதான் இன்னைக்கு உண்மையான நிகழ்வு. உத்தரப்பிரதேசல ரயில்ல போயிட்டு இருக்கும் போது ரயில்வே போலீஸ் சார்ந்த ஒருத்தரே ஒரு தாடி வைத்த ஒருத்தரை தாக்குன செய்திய வீடியோ வந்தது. இதெல்லாம் ஒரு பிரச்சாரம், ஒரு அவதூறு பிரச்சாரம் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு முஸ்லிம்கள் என்றாலே விரோதிகள், எதிரிகள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள், இந்தியாவை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த வரலாற்றை எல்லாம் இன்னைக்கு பேசுவதையும் நிறுத்திவிட்டு இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எதிரி என்ற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகின்ற நிகழ்வை பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை நிலைமை. தமிழ்நாட்டில் நம்ம இந்த திராவிட ஆட்சியில, சொல்லப்போனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்கோம். 7% இருக்கின்றன, ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கோம். ஆனால் அதற்கே இன்னைக்கு பெரும் பிரச்சனை. இன்னைக்கு 2026 அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைத்து போட்டிடுறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இவர்கள் எல்லாம் எங்கே வெற்றி பெற போகிறார்கள் என்று. ஆனால் இன்னைக்கு வாக்கு திருட்டு என்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க வெளிநாட்டில இருந்து. வாக்கு திருட்டு, அதாவது யார் வேணாலும் யாருக்கு வாக்களிக்கலாம் என்கிற தாண்டி நாம யாருக்கு வாக்களித்தோம் என்றே தெரியாத அளவிற்கு, நம்ம எக்ஸுக்கு வாக்களிச்சா ஒய்க்கு வாக்களித்த நிலைமை. எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வாக்களித்தது 1 லட்சம் பேர்னா கவுண்டிங்ல பார்த்தா 1.5 லட்சம் கவுண்டிங் வருது. இதெல்லாம் என்ன இடத்துக்கு நகர்ந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு தேர்தலை நடுநிலையோடு நடத்தும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பாஜகவுடைய கையாளாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னைக்கு பார்த்தோம் என்றால் தேர்தல் ஆணையம் எப்படி பேசுறாங்கிறதையும் பார்க்கிறோம். இன்னைக்கு தேர்தல் ஆணையம், இடி, சிபிஐ, வருமான வரித்துறை, நீதிபதிகள் என எல்லோருமே காவிமயமான ஒரு சூழல் இருக்காங்கன்னு பார்க்கிறோம். அப்ப இது எங்க போய் முடிய போகுது? ஒட்டுமொத்த தேசத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு த்ரெட், எப்படிப்பட்ட ஒரு அபாயம் இன்னைக்கு இருக்கு என்பதை தயவு செய்து வெளிநாடுகளில் வாழ்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களும் உணர்ந்திருப்பீர்கள் நான் நம்புறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. வரலாற்றில் எல்லாத்தையும் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நாம் செய்த சாதனைகள், நாம் செய்த போராட்டங்கள், நாம் செய்த தியாகங்கள் எல்லாமே இன்னைக்கு மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. இந்த இளைய சமுதாயத்துக்கே இது கொண்டு போய் சேர்க்கப்படல. நாம பேசுறோம், இன்னைக்கு 20 வயசு இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த வரலாற்று செய்திகள் முழுமையாக இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. சகோதரர்களே, நாம தான் பேசணும். ஏன் நம்ம இந்த ஜூம் வழியா பேசுறோம்? இதை நாம் பேசிக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் இது ஒரு உயிர்ப்போட இந்த சமுதாயத்துல போய் சேரும். அரசு இதை மழுங்கடித்து விட்டது. வரலாற்றை பேச விரும்பல. முஸ்லிம்கள் சுதந்திர போராட்டத்தை பத்தி, அவர்களுடைய தியாகத்தை பத்தி எல்லாம் இன்னைக்கு குறைச்சிட்டாங்க. காந்தியை பத்தியே பேசுறது இல்ல. தேசத்தந்தை காந்திங்கிற பேரையே வட இந்திய வரலாற்றுல புத்தகத்துல எடுத்துட்டாங்க. நான் சொல்லிக்கிறேன்,
இன்னைக்கு தேசத்தந்தை சாவர்கரும் ஒருவர் என்கிற செய்தியை உத்தரப்பிரதேசத்துல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு தேசத்தந்தை அல்ல, பல தேசத்தந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களில் சாவர்கரும் ஒருவர் என்று வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழல்! இதெல்லாம் ஒரு சாம்பிள். நம்ம அங்க நடக்குது இங்க நடக்குது நினைக்கிறோம். இந்தியா முழுவதும் இன்னைக்கு ரொம்ப மோசமாக கரப்ட் ஆயிடுச்சு. இதை மீட்க வேண்டும் என்றால் நாம் அறிவுத்தளத்தில் பயணப்படணும். நிச்சயமாக அறிவுத்தளத்தில் பயணப்படணும். இது போன்ற சொற்பொழிவுகள், இது போன்ற கலந்துரையாடல்கள், இது போன்ற அறிவு பகிர்வு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இந்த செய்திகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட முடியும். அதான் உண்மை. அது நோக்கம், அந்த நோக்கத்தின் காரணமாக தான் அந்த நிகழ்ச்சி நடத்துறோம் நான் நம்புறேன். இது வெறுமனே நடத்திட்டு போகல. ஏன்னால் இந்த தலைப்பு நீங்க எளிதான தலைப்பு அல்ல. இப்போ ஒரு சாதாரண தலைப்பை கொடுத்து பேசியிருக்கலாம். ஆனால் இது ஒரு மிக நீண்ட நெடிய ஆழமான தலைப்பு. இது நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைய சூழலில் இன்னைக்கு மோடியுடைய அரசு, இன்னைக்கு மோடி அரசு எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மோடி அரசு எப்படி செயல்படுதுன்னு தெரியும். அவர்கள் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை பண்றாங்க. அதுதான் முஸ்லீம் வெறுப்பு அரசியல். 80கள்ல அமெரிக்காவில் பண்ண விஷயம்தான். 80கள்ல 90கள்ல அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் இந்த இஸ்லாமிக் போபியாவை பெரிய அளவில் பரப்புனாங்க. ஆனால் இது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த இஸ்லாமிக் போபியாங்கிற அந்த பரப்புதல் அது ஒரு உல்டாவா மாறி இன்னைக்கு மேலை நாடுகளில் பல்வேறு நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க யோசிச்சானுங்க. திருப்பி திருப்பி முஸ்லீம்களை இப்படி சொல்லிட்டே இருக்காங்களே, முஸ்லீம்களை தீவிரவாதியாக சொல்லிட்டே இருக்காங்க, முஸ்லீம்ங்கிற மதமே ஒரு தீவிரவாத மதம்ன்றாங்களே, அந்த மதம் என்னடான்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. அது இன்னைக்கு மேலை நாடுகளில் பெரும்பாலான வெள்ளைக்காரங்க இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. இது செய்தி. இன்னைக்கு ஆஸ்திரேலியால, இன்னைக்கு பிரான்ஸ்ல 2வது பெரிய மதம் இஸ்லாம். இன்னைக்கு பிரான்சில் இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான செய்தி. ஆஸ்திரேலியாவில், கனடாவில் இன்னைக்கு மேலை நாடுகளில் இஸ்லாம் பரவி கொண்டிருப்பதற்கு காரணம் 80களில் 90களில் இஸ்லாமிக் போபியாவை அந்த மேலை நாட்டு அரசுகள் விதைத்தன. அது ஒரு எதிர்வினையாக இன்னைக்கு அல்லாஹ் மாத்தி வச்சான். அது மாதிரி ஒரு சூழல் இந்தியாவில் மாறலாம். ஏன்னா இன்னைக்கும் இந்தியாவில் அந்த அறிவு சார்ந்த மக்கள் இன்னைக்கு யோசிக்கிறாங்க. இஸ்லாமுடைய கட்டமைப்பை, அந்த ஒரு ஒழுக்கத்தை அது என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு தேடுறாங்க. நிறைய சகோதரர்கள், மாற்று மத சகோதரர் என்ற கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க நீங்க இவ்வளவு தூர பிடிப்போடு இருக்கீங்களே, நாங்க ஏதோ கோயிலுக்கு போறோம், வீட்டுல இருந்து அப்படி ஹாய் சொல்லிட்டு போயிடுறோம், இவ்வளவு பிடிப்போடு இருப்பதற்கான காரணம் என்ன? தப்பு நம்ம ஒரு குர்ஆன் எடுத்து கொடுக்குறோம், இஸ்லாத்தை பத்தி படிச்சு பாருன்றோம். அவர்கள் தேடுறாங்க. இன்னைக்கு மேலை நாடுகளில் குர்ஆன் வசனங்களை காதுல கொடுத்து இன்னைக்கு அதுல அந்த காதுல மாட்டி விடுறாங்க, கேளுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்தியாவில் இந்த வெறுப்பரசிகள் காலம் இன்னைக்கு இருக்கு. 80களில் 90களில் மேலை நாடுகளில் எப்படி இஸ்லாமிய போபியாவை கட்டமைத்தார்களோ அந்த சூழல் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதை எப்படி நாம கடந்து வர போறோம்? அதை எப்படி மீட்டெடுக்க போறோம்? இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த சங்கிகளை எதிர்க்கிறோம் என்கிற பேரில இந்து கடவுள்களை நிந்திக்கின்ற வேலையை செய்யறத பார்க்கிறோம். இந்துக்களை தவறாக சொல்வதை போன்று ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் நம்ம சில நேரத்துக்கு நம்முடைய சகோதரர்கள் கொச்சையாக அந்த அந்த பின்னோட்டம் எழுதுவதை பார்க்கிறோம். இதைத்தான் சங்கிகள் விரும்புறாங்க. அவனை பொறுத்தவரை அவனுக்கு நன்றாக தெரியும், பொது சமூகத்தின் பின்னே ஒளிந்து கொண்டு இந்த வேலையை செய்தால் மட்டும்தான் அவன் வெற்றி கொள்ள முடியும். அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, சங்கிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் முஸ்லீம்கள் எதிரிகள் அல்ல. ஏனென்றால் அது டிக்ளேர்ட். நாம சொன்னாலும் சொல்லாட்டாலும் எதிரிதான். பொது சமூகத்தில் நடுநிலையோடு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இவர்களுக்கு எதிரி. போ அவர்களை கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 பேர்ல 8 பேர் அவனை விரும்ப மாட்டான், 2 பேர் விரும்புவான். அந்த 8 பேரை எப்படி மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றால், அதை ஒரு இஸ்லாமிய சகோதரரை வைத்து அல்லது இஸ்லாமிய பேரில் இந்து கடவுளை பத்தி கொச்சா எழுதிக்கிட்டே இருக்கிறான். அது அந்த 8 பேர்ல ஒருத்தர் ரொம்ப பாதிக்கும். அவன் உடனே அந்த ஆளுக்கு அந்த பக்கம் போயிடுறான். இந்த இன்டலெக்சுவல் தரம் நமக்கு சொல்லப்படணும், பேசணும். எப்படி இந்த கருத்தை தாவா பணியை செய்யணும்? நம்ம அடிப்படையில் இஸ்லாமியர்கள் அழகிய முறையில் தாவா பணியை செய்யக்கூடியவர்கள்.
அறிவுத்தளத்தில் பயணப்படக்கூடியவர்கள். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு என்ன செய்யறோம்? வெறும் போராட்டத்தை மட்டும் கட்டமைக்கிறோம். போராட்டம் தேவைதான், போராட்டம் மற்றும் வெற்றியை கொள்ள முடியாது. பார்ப்பனர்கள் ஆரியர்கள் களத்துக்கு வந்ததே கிடையாது. நீ கவனிச்சு பார்த்தா தெரியும். எந்த பார்ப்பனராவது இந்தியாவில் போராட்டம் பண்ணிருக்கானா? அவன் அறிவுத்தளத்துல மட்டும்தான் பயணப்படுவான், சூழ்ச்சிகளை வைத்து பயணப்படுவான். நம்ம சூழ்ச்சிகளை செய்ய சொல்லல, அறிவுத்தளத்தில் நம்முடைய அறிவை, அரசியல் அறிவை, நம்முடைய வரலாற்று அறிவை, பேச்சாற்றலை நாம் மற்றவர்களுக்கு பகிர்கின்ற அந்த அந்த அறிவு முறையை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த மக்களை அப்படிதான் பார்க்கிறேன். இதுதான் நமக்கு இப்பொழுது தேவை. மாற்று மத சகோதரர்களை அரவணைப்பதன் மூலமாக நம்ம எப்படி தமுமுக வளர்ச்சிங்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியை முடிக்கிறேன். 2010க்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது காலகட்டம் வேற. இன்னும் சொல்ல போனா அண்ணா நகர்ல சென்னையில ஒரு பள்ளிக்கூடத்துல 2010ல ஒரு ஓவிய போட்டி நடத்தினாங்க. அப்பொழுது தீவிரவாதி என்கிற தலைப்புல அந்த ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. அதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களை தொப்பி தலையில வச்சு தாடி வச்சுதான் தீவிரவாதின்னு வரைஞ்சாங்க. இது உண்மையான செய்தி. அதுக்கப்புறம் 2018க்கு அப்புறம் அதே பள்ளிக்கூடத்துல ஒரு ஓவிய போட்டி நடந்தது. சேவைங்கிற பேர்ல, சர்வீஸ். இது அந்த பள்ளிக்கூடத்துடைய தாளாளர் பகிர்ந்து கொண்ட விஷயம். சர்வீஸ்ங்கிற பேர்ல ஒரு ஓவிய போட்டி. அதுல ஒரு பெண் வரைந்த ஓவியத்திற்கு பரிசு கொடுத்தாங்க. அந்த பெண் என்ன தெரியுமா வரைஞ்சா? ஒரு பெரிய வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் மாதிரி வீடெல்லாம் மூழ்கி இருக்கு. ஒரு வீட்டு ஜன்னல் மட்டும் திறந்து இருக்கு மாடியில. ஏதாவது கிடைக்காதாண்டு ஒரு தாயும் குழந்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணீரில் ஒருவர் நீந்தி வர்றார், கையில பால் பாக்கெட், தலையில தொப்பி. இதான் அந்த பெண் வரைந்த ஓவியம். அந்த பெண் பார்த்த அந்த நிகழ்ச்சியை வரைந்திருக்காங்க. அவங்க வீட்டுல பசியோடு இருக்கும் பொழுது அந்த நீரில் ஒரு பால் பாக்கெட்டை கொண்டு வந்த அவருடைய சேவை அந்த பெண்ணை பாதிச்சிருக்கு. இப்படித்தான் தமுமுக வளர்ந்தது. இன்னைக்கு ரத்த தானம் பண்றோம், இன்னைக்கு 250 ஆம்புலன்ஸ் ஓட்டுறோம். நம்முடைய சேவையின் மூலமாக மாற்று மத சகோதரர்களை வென்றெடுத்திருக்கிறோம். சகோதரிகளே, நம்ம ஒண்ணு கையில துப்பாக்கி ஏந்தல, நம்ம சேவை மூலமாக, சர்வீஸ் மூலமாக மாற்று மத சகோதரர்களின் மனதை வென்றெடுத்திருக்கிறோம். இன்னைக்கு தமுமுக மனிதநேய மக்கள் கட்சி என்றால் மாற்று மத சகோதரர்கள் கூட மதிக்கிறாங்க. நாம் நடத்துகின்ற போராட்டத்துக்கு காவல்துறை 1-2 பேர் தான் வருவாங்க. நான் ஒரு நாள் காவல்துறையிட கேட்டேன், என்ன சார் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம், 2 பேர் வந்திருக்கீங்களே, நீங்க என்னப்பா எப்பப்பா பிரச்சனை பண்ண போறீங்க? நீங்க என்ன கல்லெடுத்து அடிக்க போறீங்க? இந்த எண்ண ஓட்டம் காவல்துறை மத்தியில் இருக்கு. அது சரியா தப்பாங்கிறது அடுத்த விஷயம். பட் சொன்ன செய்தி இப்படித்தான் நாம் இந்த களத்தை பயன்படுத்தணும். காரணம், இந்தியாவில் 25 கோடி பேர் நம்ம இருந்தால் கூட சிறுபான்மை மக்களாக இருக்கிறோம். நாம் பெரும்பான்மை மக்களுடைய மனதை வென்றெடுப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த எதிரிகளை வீழ்த்த முடியும் என்பதுதான் நான் சொல்ல வருகின்ற செய்தி. இந்த கத்தார் பேரவை கொடுத்த வாய்ப்பு என்பது மிக அரிய வாய்ப்பு. வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.